எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரையும் தேவன் எப்படி வச்சிருக்கிறாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்மெல்லாம் யாரு? நீங்க வாசிங்க பாப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல இருக்கு. நம்ம எல்லாரையும் இருள இருந்து அவருடைய வெளிச்சத்துக்கு வரவழைத்தவருடைய அவருடைய புண்ணியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளும்படி அறிவிக்கும்படி. ஓகே, போதும். நம்ம எல்லாம் யாரா இருக்கோம்னா, நம்மளை இருள இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறவரோட புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கும். இங்க இருக்க எல்லாருக்கும் சந்தேகமே இல்லாம நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு ஃபீல் ஆகுதா? நம்மெல்லாம் யாரு? எல்லாரும் உற்சாகமா பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு, நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எல்லாரும் உற்சாகமா சொன்னீங்களா? நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உலகத்துக்கு ஒத்தபடி வாழல, தேவனோட வார்த்தையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மெல்லாம் உலகத்துல நடக்கிறது நம்மளுக்கு நடக்கும்னு நம்ம யாருமே என்ன செய்யல, நினைக்கிறதே இல்லை. நம்ம வேற மாதிரிங்கிறத நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம், அப்படித்தானே? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பைபிள்ல தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், யாரெல்லாம் தேவனோட தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருந்தாங்க? மோசே, ஆபிரகாம். பைபிள்ல இருக்க எல்லாருமே யாராதான் இருந்தாங்க, அதனாலதான் அவங்க பைபிள்ல இருக்காங்க. சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு சிலரை பற்றி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஆபிரகாம தெரியும். ஆபிரகாம தேவன் தான் சூஸ் பண்ணாரு. தேவன் தான் ஆபிரகாம என்ன செஞ்சாரு? தேவன் அறியாம ஆபிரகாம் இருக்கும் போதே வசனம் சொல்லுது, ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்துல இருந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாய் தேவன் கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்மளையும் அப்படிதான் யாருக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? அவருடைய சந்ததியை. அவருக்காக மாத்திரம் இல்ல, பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கெல்லாம் அவரை தெரிவிக்கக்கூடிய டிஸ்பிளேயா உங்களையும் என்னையும் வச்சிருக்காரு. நம்மெல்லாம் சூசன் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுது இல்ல? ஆபிரகாமை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரை பேசிட்டு இருக்கோம்? அத மாதிரிதான் நம்மெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு சந்ததி எழுப்பி நம்ம எல்லாரையும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லா சந்ததிகளும் நம்மளை பார்க்கும்படி தான் இன்னைக்கு உங்களை என்னை அவர் யாரா வச்சிருக்கிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா வச்சிருக்காரு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைலாம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அவனை கூட்டிட்டு வரும்போதே சொல்றாரு, நீங்க அதை மட்டும் வாசித்தா ஈஸியா இருக்கும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 12வது வசனம். அதாவது ஆபிரகாம கூட்டிட்டு வந்த ஒரு சில நாட்களே தேவன் சொன்ன காரியம். வாசிக்கிறீங்களா? சரி, 15:12வது வசனம். ஆபிரகாமுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. தூக்கத்தில் அவனுக்கு பயமா இருந்திருக்கு. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்றாரு, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை செவிப்பார்கள். எதுன்னு புரியுதா யாருக்காவது? உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமா மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவன் தனியா இருக்கும்போது பார்த்து சொல்றாரு, உன்னோட சந்ததியார் என்ன செய்வாங்க? தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து 400 வருஷம். அப்படி இருக்கும்ல? வாசிங்க. 400 வருஷம். யாராவது வாசிங்க. 400 வருஷம் பரதேசிகளா இருந்து தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். புரியுதா? எகிப்தியரால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அடுத்தது 13 வாசிங்க, அல்லது 14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடன். புரியுதா? மிகுந்த பொருட்களினாலே நடந்துச்சா இல்லையா? ஃபர்ஸ்டே அவங்க அடிமைப்படவே இல்லை, இன்னும் உலகத்துக்கே வரல. அதுக்கு முன்னாடியே தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீங்க டைம் ஆயிட்டு இன்னும் ஒரு சில வசனம்லாம் பார்த்தா தெரியும். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் கானான் தேசம் முழுமையும் சுதந்திரமாக தருவேன். சொல்லியிருக்காரா இல்லையா? சரி, வேணா அதை மட்டும் வாசிருங்களா. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபியூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை சந்ததிக்கு கொடுத்தேன்.
கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும். சூஸ் பண்ணப்பட்ட ஜெனரேஷனாக இருந்தாங்க. அவங்க யாருமே பிறக்கவே இல்லை, இன்னும் உருவாகவே இல்லை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் நானும் யாரு தான்? தெரிந்து கொள்ளப்பட்ட. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஆபிரகாமுக்கு தேவன் இப்படி வார்த்தைலாம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் கேட்ட உடனே ஆபிரகாமோட மனசு எப்படி இருந்திருக்கும்? எனக்கும் என் சந்ததிக்கோ. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவனுக்கு வாக்கு தத்துவம் இருக்குது, அவன் மேலே தீர்க்க தரிசனம் இருக்குது, எப்படி உடன்படிக்கை இருக்குது, உனக்கும் உன் சந்ததிக்கும் கண்டிப்பாக தருவேன். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். வசனம் சொல்லுது, அவன் வாக்கு தத்தத்தை பெற்றான், அவன் மேலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு. ஆனால் அவனோட நிறைய நேரம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வார்த்தையில் வாழ்கிற சந்ததி, நம்ம என்றைக்குமே ஜீவனில் பங்கெடுக்கிற சந்ததி, ஆவினால் நடத்தப்படுற சந்ததி. இதெல்லாம் தெரிஞ்சு வாழ்கிற நமக்கு உடனே எப்படி இருக்காது? நம்ம சூழ்நிலைகள் வார்த்தையில் வாழ்கிறதுக்கு சாதகமாக என்ன செய்யாது? உடனேயே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கான். தேவன் எல்லாத்தையும் அவனுக்கு தெரிவிச்சிருக்காரு, இதயத்தெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு, அவனை குறித்த எல்லா பிளானும் சொல்லிட்டாரு. ஆனால் ஆபிரகாமோட வாழ்க்கை சூழ்நிலைகள் நிறைய நேரம் அதுக்கு வேறு விதமாக தான் இருந்துச்சு. குழந்தையே இல்லை. யோசித்து பாருங்க, எப்பவுமே வாக்கு தத்தத்தை பெற்றுட்டா உன் சந்ததி மணல் அத்தனையாக இருக்கும். வசனம் சொல்லுது, 100 வயசு வரை ஆபிரகாமுக்கு என்ன இல்லாமல் இருந்துச்சு? வாக்கு தத்தம் எங்க? தேவன் தெரிந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்களேன். நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம மனசு என்ன நினச்சிருக்கோம்? என்ன நினச்சிருப்பீங்க? நம்மளை கூப்பிட்டு தேவன் சொல்கிறாரு, நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன், நான் உன்னை எனக்காக தெரிந்தெடுத்திருக்கேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரம் போல பெருக பண்ணுவேன், அடிமையாக இருப்பாங்க, அவங்கள விடுதலையாக்குவீங்க, என்றைக்குமே கானான் தேசம் உங்களுடையது, அப்படிலாம் சொல்லி ஆசீர்வதித்த தேவனை வார்த்தையை அறிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கை அதுக்கு நேர்மாறாக இருக்குது. எப்படி இருந்திருக்கும்? என்ன நினைக்கிறீங்க? என்ன தோணி இருக்கும்? சொல்லுங்களா, உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? சந்தேகம் வந்திருக்கும், கொஸ்டின் வந்திருக்கும், வேற யாருக்குமே ஒண்ணுமே தோணலையா? என்ன தோணி இருக்கும்? தேவனை குறித்த நிறைய நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் இன்னும் வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு சந்ததி எழ முடியலை, ஏன் இன்னும் அந்த சந்ததியால் வெளிப்பட முடியலைன்னா, தேவனை அறிந்தவங்க மாத்திரம்தான் பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிவது தான் நித்திய ஜீவன். எந்த அளவுக்கு தேவனை ருசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை அறிய 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 நம்ம சூழ்நிலையை நிஜமாக பார்க்க மாட்டோம், தேவனை நிஜமாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதை தான் பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்மளை சுற்றி இருக்க உலகத்தை நிஜம் நம்புவோம். அப்படி தானே? உலகம் நமக்கு இருக்குது, பூமி இருக்குன்னு தெரியும். யாராவது தேவனுடைய நிறைய நேரம் பாருங்கள், காணப்படாத மண்டலங்கள் நிறைய நிலமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவன் இப்படிலாம் வச்சுருக்காருன்னா நம்ம அதெல்லாம் நிறைய நேரம் பார்க்காததுனால, அதை குறித்த நாலேஜ் இல்லாததுனால நமக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. புரியுதா? ஏன்னா நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறது நம்புறது தான் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையாக நினச்சி வேல்யூ பண்ணிட்டு இருப்போம். வசனம் சொல்லுது, வாக்கு தத்தத்தை பெற்றிருந்தா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா வாழ்க்கை நேர்மாறாக இருந்துச்சு. ஆனால் அவன் தேவன் யாருன்னு தெரிஞ்சதுனால, நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், ரோமரில் தேவனை குறித்து அவன் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாக தாங்கிட்ட பேசின தேவன் உண்மையுள்ளவர்னு விசுவாசித்தானா, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. புரியுதா? நிறைய நேரம் 42வது ஒரு சந்ததி எழும்பும், அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சங்கீதம் 22:30 யாராவது வாசிங்க. சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக. புரியுதா? தலைமுறை தலைமுறைக்கும் அது யாருடைய சந்ததின்னு சொல்லப்படுமா? ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அந்த சந்ததி என்ன செய்யும்னு பாருங்க, அடுத்த வசனம், அவர்கள் வந்து, புரியுதா, அவர்தான் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு புரியுதில்ல? பிறக்க போறவங்களுக்கு, இனி உலகத்துல வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அதுதான் நம்ம சந்ததி. அது நம்ம சந்ததின்னு நம்ம மனசால வாயால சொல்லி ஏமாந்து போறதை விட வாழ்க்கையால அதை வெளிப்படுத்தும் போது தான் அந்த சந்ததி நம்ம வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நிறைய நேரம் நம்மெல்லாம் வார்த்தையில தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? வார்த்தையில வாழ்றீங்களா? இங்க இருக்க எல்லாரையும் பார்த்து கேட்குறேன்,
தேவனுடைய வார்த்தை தான் இன்னும் உங்க வாழ்க்கையா இருக்கா, இல்ல உலகமும் இருக்கா? தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையா? நிறைய நேரம் ஏன் நிறைய விஷயத்த பார்க்க முடியலைன்னா, தேவனோட நன்மையில எந்த பிரச்சனையும் இல்லை. உலகம் பாதி, தேவன் பாதி. 2 எஜமானுக்கு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. ஒரு சந்ததி எழும்பும், அந்த சந்ததி முழுக்க முழுக்க DNA மாறின சந்ததியா இருக்கும். நம்ம பாட்டு பாடுறோமா, DNA மாறிற்றே சிலுவையில் பிறந்தோமே, இதெல்லாம் பாட்டா போயிடக்கூடாது. நம்ம உட்கார்ந்து நமக்குள்ள நம்ம வேலை பார்க்கணும். நான் சிலுவையில் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும்போது மறுபடியும் பிறந்திருக்கேன். என் DNA மாறிட்டு, என்ன வியாதிகள் தொட முடியாது, என்ன தரித்திரம் தொட முடியாது, மனுஷங்க எனக்கு நெருக்குகிற எதுவுமே என்ன எந்த விதத்துலையும் ஆளுகை செய்ய முடியாது. இதெல்லாம் நம்மளோட லைஃபோட வேல்யூவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், சூழ்நிலை நமக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. ஒரு வசனம் இருக்குல்ல, தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள்னு. எப்போ தேள்களையும் சர்ப்பங்களையும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மிதிக்கும் தெரியுமா? எப்போ தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சு தேவனை பெருசா பார்க்குதோ, தேவனோட நன்மைகளை மாத்திரம் நம்ம கண் காணுதோ, அன்னைக்கு தான் நம்மளால எதை மிதிக்க முடியும்? தேள்களையும். அந்த சந்ததியா நம்ம வெளிப்படணும்னா தேவனை அறிகிறது தான் அதுக்கு ஒரே வழி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிங்கிறது சத்தியமா கேட்கறதுனால இல்லை, தேவனோட போய் நம்ம அவரோட இணைய அவர் அறிய நம்ம அந்த சந்ததியா மாறத ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய யோசித்து பாருங்க, வாக்குத்தத்தம் இருக்கு, நம்ம மேல நம்பிக்கை இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நிறைய நேரம் லைஃப்ல அது இல்லை, லைஃப்ல அது இன்னும் வெளிப்படலை. ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் தேவபுத்திரரா வெளிப்படலை. நம்ம 2 நாள் சூப்பராக பார்த்தோம். தேவபுத்திரர் எப்படி வெளிப்படணும், அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும், அவங்களோட ஆத்துமா எப்படி இருக்கும், அவங்க ஆவினால நடத்தப்படுவாங்க. வார்த்தையில் வாழ்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருந்தால் வேர்ல்டு கான்ஷியஸ் நம்மகிட்ட என்ன செய்யாது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் உலகத்தில் தானே இருக்கேன், அது எப்படி உலகம் என்கிட்ட வேலை செய்ய முடியாது. வசனம் சொல்லுது, தேவனோடு நம்ம இருக்கும்போது சாவுக்கு ஏதுவான எதுவும் நம்மளை என்ன செய்யாதா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறது இல்லை, சாவுக்கான எதுவுமே நம்மளை சேதப்படுத்த முடியாது. அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். சூழ்நிலையை சாதாரணமாகவும் தேவனை நிஜமாகவும் யாரெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்களோ அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், 100 வயசு வரை குழந்தையே இல்லை. வசனம் சொல்லுது நம்புறதுக்கு ஏதும் இல்லை, ஆனால் மிகுந்த நம்பிக்கையோட ஆபிரகாம் நம்பினானா. ஆகாரம் கொடுத்தது இதெல்லாம் யாரோட வேலை தான்? ஆகாரோட வேலை தான். ஆபிரகாமோட கான்ஷியஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அழகா ரோமரில் போட்டிருக்கு, அவன் தான் வயது சென்றவன் ஆன போதும் அவளோட கர்ப்பம் செத்து போன போதும் நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, ஆனால் மிகுந்த நம்பிக்கையோடு நம்பினான். ஏன் தெரியுமா? அவன் தான் வயசை பார்க்கல, தான் சரீரத்தை பார்க்கல, தான் சூழ்நிலையை பார்க்கல, தன்னை அழைச்ச தேவனை பார்த்தான். இங்கே இருக்கவங்க எல்லார பார்த்துன்னு சொல்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதுக்கு போறதுக்கு நம்ம கையில டிக்கெட் இருக்கு. உள்ள போகணும்னா யார் ரெடி ஆகணும்? நம்ம ரெடியானா மாத்திரம்தான் போக முடியும். இங்க வந்திருக்க நம்ம எல்லாருமே உலகத்தோட ஐடியாலஜி, உலகத்தோட எல்லாத்தையும் நம்ம மனசுல இருந்து அழிச்சு எந்த அளவு தேவனோட நன்மையை ருசிக்கிறோமோ அந்த அளவு அந்த நன்மையா மாற முடியும். நம்ம தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா வெளிப்படுறதுக்கு நம்ம தான் ஒரு தடையா இருந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வேற எதுவுமே தடையா இருக்காது, நம்ம ஒரு தடையா என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. சூழ்நிலையை பார்க்காதுங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, நானே ஐயோ என்ன பண்ணுறது, உடம்பு ஃபுல்லாக இப்படி இருக்குதே, நல்லா கடிக்குதே, ரொம்ப காந்துதே, நான் என்ன பண்ணுறது நினச்சா என்ன செஞ்சுட்டு தான் இருக்க வேண்டியது, அதை வச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இல்லை, தூசி என் மேலே பட்டா உதற மாதிரி இதெல்லாம் உதறி போடுவேன், ஏன்னா நான் தேவனுடைய வித்தா இருக்கிறேன். இந்த நம்மளோட உணர்வா மாறும்போது அது சுகமா வருது. விஜிதாக்காவை பாருங்க, கீழே விழுந்து கால் என்னாச்சு, ஃப்ராக்சர்னா உலகம் எப்படி ட்ரீட் பண்ணும்? எப்படி ட்ரீட் பண்ணும்? காலை ஊன்றதில்லை, எல்லாமே பெட்டுக்கு தான் வரணும். ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? 10 நாள் தானக்கா ஆயிருக்கும் விழுந்து. போன சாட்டர்டே யோசித்து பாருங்க, மாடியிலேருந்து அழகாக சூப்பராக நடந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. புரியுதா? ஏன் எல்லாராலையும் உட்கார முடியலை? ஏன் எல்லாராலையும் எல்லாத்தையும் கலந்து கொள்ள முடியலை? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினா அதை நாலேஜா இல்லாம செயல்ல தான். ஆபிரகாம் அவனோட விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தினான். மகனை கொண்டு செத்தாலும் உயிரோடி தருவாரு, பண்ணா இருக்கான் என் மகன்னு. அதுதான் கிரியை. எது?
விசுவாசமா கொண்டு போய் படுக்க வச்சான்ல, அதுதான் கிரியை. இங்க இருக்க நம்ம எல்லார பார்த்துன்னு சொல்றேன், தயவு செஞ்சு உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை எதுலையும் போட்டுறாதுங்க. மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக எந்த இடத்துலையும் தேவனுடைய அடையாளத்தை இழந்துராதுங்க. புரியுதா உங்களுக்கு? மனுஷங்க என்ன நினைப்பாங்க, இப்படி இருந்தாதான் அடுத்தவங்களோட நம்ம சேர்ந்து இருக்க முடியும்னு நினைச்சு உங்களோட உங்க மேல இருக்கிற தேவனோட அடையாளத்தை இழந்துராதுங்க. ஏன்னா பைபிள்ல தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க வேற ரகமா தான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் சூஸ் பண்ணப்பட்டிருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு இங்க வந்திருக்க உங்க வாழ்க்கையில நீங்க நம்புற சத்தியத்துக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் நேர்மாறா சூழ்நிலை இருந்துச்சுன்னா சூழ்நிலையை பார்த்து பயப்படாதுங்க. எல்லாரோட வாழ்க்கையும் இப்படிதான் இருந்துச்சு. மோசே மேல அழைப்பு இருந்துச்சு. மோசே ரொம்ப சூப்பரா பிறந்து வளர்ந்தாரா? நல்லா யோசித்து பாருங்க. மோசே பிறக்கும் போதே பிரச்சனையில தான் பிறந்தாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, உற்சாகமா இருக்கீங்களா? மோசே பிறக்கும் போதே எப்படிதான் பிறந்தாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை பிறக்கும் போதே வேண்டான்னா நினைச்சேன், நீ எல்லாம் ஏன் தான் பிறந்தியோ, உங்க மேலெல்லாம் ஆண்டவருடைய கிருபை இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, மோசே பிறக்கும் போது ராஜாவே கட்டளை போட்டுட்டாரு. எப்படி? 2 வயசுக்கு இல்ல எந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் என்ன செஞ்சிடணும்? இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொன்றுடணும். உலகம் ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன செய்யும்? கொண்டாடும். ஆனா இங்க சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ரொம்ப மேன் பவரா வந்துடக்கூடாது, ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் கொலை பண்ணிடணும்னு. பாருங்க, தேவனோட திட்டம் நம்ம மேல இருக்குன்னு வைங்களேன். தேவனால நம்ம முன்குறிக்கப்பட்டோம்னா ராஜா இல்லை, தேசம் இல்லை, நம்மளே நினைச்சாலும் நம்மளை அழிக்க முடியாது. புரியுதா? அதனால சூழ்நிலை நமக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஏன்னா அங்க இருக்க எல்லாருமே வாக்குத்தத்தம் பெற்றவங்க. ஏன்னா கான்ஷியஸோட நம்ம சும்மா வந்துட்டு போகலை, நமக்குள்ள ஒரு ஒர்க் பண்ணுறோம், சத்தியத்தில் வாழ்கிறோம். அதனால உங்கள் வாழ்க்கை ஒருவேளை நீங்கள் கேட்ட சத்தியத்தை நம்பவே முடியாத அளவு தாறுமாறாக இருந்தால் தூக்கி தூர போட்டுட்டு எல்லாத்தையும் மிதிச்சுட்டு வெளியே வாங்க. நல்லா யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, மோசே பிறக்கும் போதே சட்டப்படி அவனை என்ன செஞ்சுருக்கணும்? கொன்றிருக்கணும். ஆனால் அவனை கொன்னாங்களா? அவங்க அப்பா அம்மா மனசை தேவன் எப்படி கிரியை செஞ்சாரு தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து அவங்க என்ன நினைச்சாங்களா? இந்த பிள்ளை யாருமே வாசித்தது இல்லையா? இந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு. எல்லா பிள்ளையுமே பேபியா இருக்கும்போது அழகா தான் இருந்திருக்கும். வசனம் சொல்லுது, இந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சு அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சாங்களாம். சட்டப்படி பிள்ளை பிறந்தா என்ன செஞ்சிடணும்? கொன்றுணும். வசனம் சொல்லுது 3 மாசம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல என்ன செய்ய முடியல, ஏன்னா சத்தம்லாம் வெளியே கேட்டுரும். அழகா ஒரு நாணல் பெட்டி செஞ்சு அதில் கீழெல்லாம் வச்சு மோசையை உள்ள வச்சு ஒரு ஆற்றுல கொண்டு விடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யாருங்கிறது நிறைய நேரம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம மேலே இருக்கக்கூடிய மண் பாண்டத்தில் பொக்கிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. புரியுதா? நம்ம மட்டும் கான்ஷியஸோட தேவனுக்குள்ள நம்ம யாருங்கிறத பார்த்துட்டா உலகம் எழுப்புதலெல்லாம் ஒரு மேட்டரே இல்லாமல் இருக்கும். ஏன் இன்னைக்கு எல்லாம் பெரிய விஷயமா இருக்குன்னா, எல்லா பவரும் இருக்கு, எனக்கு நான் யாருன்னே தெரியல. பவர் எல்லாம் உள்ளதான் இருக்கு, ஆளுமை இருக்கு, வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, கிறிஸ்து இருக்காரு, தேவன் இருக்காரு, எல்லாமே உள்ள இருக்கு. எல்லாம் உள்ள இருக்குன்னு தெரியாம நான் வாழ்றதுனால எல்லாமே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருந்தா அந்த சந்ததிகள் முன்னாடி எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நான் அந்த நதியில கொண்டு விட்டுட்டு என்ன பார்க்காங்கன்னா, ஒளிச்சு நின்று பார்க்காங்க. அந்த மோசையோட சகோதரி ஒளிச்சு நின்று பார்க்கா, ஐயோ நம்ம தம்பியை யாராவது காப்பாற்றுவாங்களா, எப்படி இருக்கும், செத்து போயிடுவானான்னு பார்க்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளை சாகாது, விசுவாசமாக தானே என்ன செஞ்சுருக்காங்க. ஆனால் எவ்வளவு நல்ல தேவன். நம்ம சொல்லுவோம்ல, கும்பிட போன சாமியே குறுக்க வந்த மாதிரி. யார் குளிக்க வந்தா? பார்வோனோட மகா. யார் சட்டம் போட்டிருக்கா? குளிக்க வந்தது பாருங்க, நமக்காக கல்லுகளை கூட அசைக்கிற தேவன். சத்துருக்கள் கூட நமக்கு நன்மை தான் பண்ணுவாங்க. நம்மளை யாரை அழிக்கணும் இல்லாமக்கணும் நினைச்சாங்களோ நிறைய நேரம் அவங்களுக்கே தெரியாம அவங்க நமக்கு நல்லது பண்ணிடுவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த பார்வோன் தான் அழிக்கணும்னு சட்டம் போட்டான். அந்த பார்வோனோட மகா அதை திறந்து பார்த்தா அவ கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு, இதை கொல்ல மனசு இல்லை. அவ அதை எங்க எடுத்துட்டு போறா? புரியுதா உங்களுக்கு? சாதா விட்டுருந்தா கூட அவன் ஒரு வீட்டில் வளர்ந்துருப்பான். இப்போ அவனோட மகா அதை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு கொண்டு போறா. சரி, வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. சின்ன பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஒரு எப்ரே எங்கேயாவது இதெல்லாம் நடக்குமா? யோசித்து பாருங்க. யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவ சொல்றா, இந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்ணி இதை வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு எப்ரேய ஸ்திரீயை கொண்டு வாடு. இப்போ யாரையும் கூட்டிட்டு போறாங்க? இதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? யாரை கூட்டிட்டு போறாங்க? அம்மா தான் பிள்ளைய
உயிருக்கு பயந்து வீட்டில் 3 மாதம் வளர்த்த அம்மா இன்னைக்கு ராஜ அரண்மனையில் பிள்ளைய கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ இல்லை, தேவன் நம்மளை ஒரு இடத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு வைங்களேன், அதுக்கு எதுவுமே தடையாக இருக்காது. சட்டங்கள் தடையா இருக்காது, ராஜாக்கள் தடையா இருக்க மாட்டாங்க. நமக்கு விரோதமா எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. வசனம் சொல்லுது, பிறக்கும் போதே அழிக்க நினைச்சான் சாத்தான், உலகம், சூழ்நிலை, எதுவும் மோசையை தொட முடியலை. அந்த மோசையை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செஞ்சாரா இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்க நீங்களும் நானும் 42வது சந்ததி, DNA மாறின சந்ததி. ஒருவேளை இங்கே வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியம் எல்லாமே தெரியுமா இருக்கும், ஆனால் இன்னும் உங்கள் அனுதின வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கே போராடிட்டு இருக்கீங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒரு அடி மேலே பல அடினா நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? இன்னும் ஹாப்பி ஆயிடணும். எப்படி? என் மேலே என்ன இருக்குது? ஸ்பெஷலான கிருபை இருக்குது. பைபிளில் எங்கெல்லாம் சூஸ் பண்ணப்பட்ட சந்ததி இருந்தோ அங்கெல்லாம் அவங்க வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு பிசாசு போராட தான் செஞ்சான். ஏன்னா அவன் நமக்கு நிறைய நேரம் நம்ம யாருன்னு தெரியாது, பிசாசுக்கு நம்ம யாருன்னு தெரியுமா தெரியாதா? ஏசு கிறிஸ்துவ கூட இருந்த சீஷர்களே அறியலை. ஆனால் பிசாசு பிடிச்சவங்க என்ன சொன்னாங்க? எங்களை வேதனைப்படுத்தும்படி. ஏன்னா உங்களுக்கு புரியுதில்ல, வசனம் சொல்லுது நமக்குள்ள தேவ மகிமை நிறைந்திருக்குதான். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறதுனால நிறைய நேரம் பிரச்சனைகள் எதுக்கு வருது தெரியுமா? நம்மளை கீழ்ப்படுத்தவோ ஆண்டு கொள்ளவோ இல்லை. ஏன்னா ஒரு முடியும் நம்ம தலையிலேருந்து விழாது. எதுக்குன்னா நம்ம மனசை, நம்மளுடைய எண்ணங்களை, சிந்தனையை டைவர்ட் பண்ணுறதுக்கு, திருப்புறதுக்கு. நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு? நம்மளை தேவனை நோக்கி பார்க்க வைக்காம பின்னாடி சூழ்நிலையை பார்க்க வைக்கிறதுக்கு. அதனால தான் வசனம் சொல்லுது, உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாரமான எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களை அழைச்ச தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இங்கே வந்திருக்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் விடை தெரியாத நிறைய கேள்வி இருக்குது, இன்னும் நெருக்கத்தில் இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் உதறி தள்ளி போட்டுட்டு உங்கள் முன்னாடி இருக்க தேவனை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளை எதுவும் சேதப்படுத்துவது, எப்போ நம்ம எண்ணங்கள் இருக்குல்ல, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, வார்த்தை இருக்குது வாழ்க்கையில் இல்லையே, ஏன் எனக்கு இது இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, மேன்மையான ஒன்றை விட்டுட்டு கீழான ஒன்றை பார்க்கும்படி பிசாசு வச்ச கண்ணியில் அகப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதில்ல? எப்போ எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தெரியும் என் தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாது. எனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமும் உருவாக்கப்பட்ட இடத்துல புஷ்ஷுன்னு போயிடும், வெடிச்சு கூட போகாது. வெடிச்சு போனால் அது பவரானது. நமக்கு விரோதமாக எந்த மனுஷனாக இருக்கலாம், சூழ்நிலை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உருவாக்கப்படுற இடத்துல எப்படி போயிடும்? புஷ்ஷுனே போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். வசனம் சொல்லுது, நமக்குள்ள தேவ மகிமை தெரிந்து கொள்ள. எப்போ அது நம்ம வாழ்க்கையில் பெருசாக இருக்குது தெரியுமா? நம்ம அதை எப்போ பெருசாக பார்க்குறோமோ அது பெருசாக இருக்குது. நான் சொல்லுது உங்களுக்கெல்லாம் புரியுதில்ல? அதனால் தேவனை பெருசாக பார்க்கறது மாத்திரம் இல்லை, உங்களையும் என்னையும் பெருசாக பாருங்கள். இங்கே வந்திருக்க எல்லாரும் தேவனை மாத்திரம் பெருசாக பார்க்க போகிறதில்ல, இனிமேல் யார் பெருசாக பார்க்க போகிறோம்? ஏன்னா அந்த தேவ மகிமையெல்லாம் இப்போ எங்கே தான் இருக்குது? பூமியில் அது நிரம்பி வழியணும்னு அது யார் மூலமாக தான் வழிய முடியும்? தேவன் இறங்கி வந்து செய்ய போகிறதில்ல, நம்மளை தான் தேவர்களாக வச்சுருக்காரு. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால் இங்கே இருக்க எல்லாரும் உங்கள் மேலேயே கை வச்சு சொல்லுங்கள், நான் ரொம்ப விசேஷித்தவள், நான் ரொம்ப விசேஷித்தவள். என்னால் இந்த உலகத்தில் முடியாத ஒரு காரியம் கூட முடியாது. எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, லைட் இருக்குல்ல, நீங்கள் நிறைய நேரம் பாருங்கள், எங்கேயாவது லைட் இருந்துச்சுன்னா லைட்டை நோக்கி என்ன வரும்? பூச்சிலாம் வரதை பார்த்துருக்கீங்களா? இதை மாதிரி தான் நமக்குள்ள தேவனோட மகிமை, ஜீவன், தேவனோட எல்லாமே நம்ம மேலே வெளிச்சமாக இருக்குது. வசனம் சொல்லுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க. இந்த வெளிச்சம் வீசதுக்கு தடையாக நிறைய சூழ்நிலைகள் நம்மளை வந்து அணைக்க பார்க்கலாம். சூழ்நிலையை பார்த்து தேவனோடு உள்ள உறவையும் தேவனுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுருவோம்? நம்ம விளக்க ஆஃப் பண்ணிட்டோன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, விளக்க கொளுத்தி என்ன செய்ய முடியாதா? மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்க. ஏன்னா விளக்குன்னு இருந்தால் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்? அப்போ இங்கே இருந்திருக்க நீங்களும் நானும் யார்? வெளிச்சமாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் நம்ம வெளிச்சத்தை அணைக்கவே முடியாது. இது நம்ம கான்ஷியஸாக இருந்தால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக மாறும். நீ இந்த ஒன்று மட்டும் பாருங்கள், ஏசு கிறிஸ்துக்கே என்ன இருந்துச்சு? ஏசு கிறிஸ்து பிறக்கும் போது ரொம்ப நல்ல ஜாலியாக இருந்துச்சா?
ஏரோது ராஜா சாஸ்திரிகள் வந்து கேட்டுட்டாங்க, இப்படி நட்சத்திரம் ஒரு இடத்துல நிற்குது, இங்கே யூதருக்கு ராஜா. அவன் மனசில் என்ன வந்து, நான் தான் ராஜா, நான் இருக்கும்போது இன்னொரு ராஜாவா, சரி பவர் கையில் இருக்குல்ல, என்ன வேணாலும் பண்ணலான்னு ஒரு சட்டம் போட்டான். எப்படி தெரியுமா? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையும் கொண்டுருங்க. ஏசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, இப்போ சட்டமும் பிறந்திருக்கு. எப்படி 2 வயதுக்கு உட்பட்ட எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, ஏசு கிறிஸ்துவை எதுவும் தொட முடியலை. அவர் பிறக்கும் போதே என்ன உண்டாச்சான்? அழுகையும் கூக்குரலும் ராமா பெத்லெஹேமில் கேட்கப்பட்டுச்சான். ஆனால் ஏசு கிறிஸ்துவ மரணம் பிடிச்சு வைக்க முடியலை. அந்த மரணத்துக்கு தப்பிட்டாரு, சிலுவை மரணத்தில் மரணத்தை ஜெயித்து வெளியே வந்தார். இதே மாதிரிதான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய ஜீவனில் நிரம்பி இருக்கிற, அவரால் ஆளுகை செய்யப்படுற நம்மளை இந்த உலகத்தில் எதுவுமே தொட முடியாது, எதுவுமே நம்ம லைட்டாக அணைக்க முடியாது. ஸோ கான்ஷியஸ் மைண்ட், உணர்வு தான் ரொம்ப முக்கியம். நான் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, சத்தியத்தை கேட்கறதுனால இல்லை, அதன்படி வாழ்கிறதுனால. நம்மெல்லாம் என்ன நினச்சிருக்கோன்னா, இன்னைக்கு நம்ம யாரும் அப்படி நினைக்கல. உலக மக்கள் நிறைய நேரம் எப்படி வெறுப்பாயிருவாங்க தெரியுமா? ஆண்டவரை தேடிதான் என்னத்தை கண்டோம், சர்ச்சுக்கு ஒழுங்கா போய் தான் என்ன புரோஜனம், சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றதுனாலையோ ஆண்டவரை தேடுறதுனாலையோ நிச்சயமா 5 பைசா புரோஜனம் இல்லை. நல்ல நாலேஜ் ஏறிக்கிடலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, நாளைக்கு ஒருத்தங்களை மீட் பண்ணேன், ஆண்டவரை பற்றி சில காரியங்களை அவங்களுக்கு புரிய சொல்றதுக்குள்ள வசனமா அடிச்சுட்டு இருக்காங்க. வசனம் எப்படி? தேவன் அப்படி இப்படி. ஓ, என் மைண்ட்ல தோணுச்சு, அறிவு பெருத்தவன். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பைபிள்ல இருக்க அவ்வளோ வசனமும் தெரியும், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமா எனக்கு தெரியும் அவர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் ஆண்டவரை மட்டும் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் வச்சா அசைக்கப்பட மாட்டீங்க. ஆமாம் அவர் கூட இருக்கிறதுனால அசைக்கப்படுவதில்லைன்னு தாவீது எங்கே சுற்றினாலும் வந்து நின்னா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதனால் இங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற பைபிள் நாலேஜ் எல்லாம் அழிச்சிருங்க. பைபிள் நாலேஜ் எல்லாம் அழிச்சிட்டு தேவனை பற்றிய நாலேஜை உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிளில் இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டதா, படித்ததா, தெரிஞ்சதா இருக்கிறது வரை அதை எடுத்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அதெல்லாம் மாற்றிட்டு பைபிளில் இப்படி சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு யாராக இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆபிரகாமுக்கு தகப்பன் உங்கள் தகப்பனாக்க முடியாது. நான் ரியானா கிட்ட ஒரு விதமாக இருப்பேன், ரிசானா கிட்ட ஒவ்வொரு விதமாக இருப்பேன். அதுக்காக அவன் அன்னைக்கு சொன்னது உண்மை இல்லை. ஏன்னா அங்கிருந்து தலையாட்டுறா. 2 மொத்தத்தில் அன்புள்ள அம்மா தான், ஆனால் 2 பேர்கிட்டையும் ஏன்னா அவனுக்கு வேறு ஸ்டோரி சொன்னான். அதனால இதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு அன்புள்ள தகப்பன் தான். சில பிள்ளைங்க சாஃப்டான பிள்ளைங்களுக்கு சாஃப்டாகவும், புரியுதா உங்களுக்கு? நமக்கு தக்கன நம்ம அப்பா செயல்படுவார். அதனால தேவனை அறியும்படி உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பைபிள் எல்லாற்றை விட அவரை, பைபிளில் தேவன் தான் இருக்காரு. நான் பைபிள் வாசிக்காதுங்கன்னு சொல்லலை, ஆனால் தேவனை அறிவதே நித்திய ஜீவன். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு காலத்துக்கும் எல்லாரும் எழுப்புதல் வரும், அவங்க மூலமாக எழுப்புதல் வரும் நினச்சிட்டு இருந்தாங்க. இது நீங்களாம் யோசிங்க, நீங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எழுப்புதல்லாம் ஜோம் பண்ணியிருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு வர இந்தியா ரசிக்கப்படுறது இல்லை, நாகர்கோயிலே. ஏன் தெரியுமா? வார்த்தையில் கிறிஸ்துவ வாழ்றதுக்கு. மகாத்மா காந்தி ஒருக்கா சொன்னாரா, எனக்கு கிறிஸ்தவத்தை ரொம்ப பிடிக்கும், ஏசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த கிறிஸ்தவங்களை பிடிக்கவே செய்யாது. அவருக்கு கிறிஸ்தவங்களால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் மூலமாக சொன்னாராம், பைபிள் சொல்கிற கிறிஸ்து ரொம்ப நல்லவங்க, ஆனால் நம்ம நிஜத்தில் பார்க்க கிறிஸ்தவங்க யாரும் அதை வாழலை. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? பைபிள் மூலமாக, ஞானஸ்தானத்தின் மூலமாக, சபை மூலமாக நான் கிறிஸ்தவனை வெளிப்படுத்துகிறோமா, நம்ம லைஃப் மூலமாக வெளிப்படுத்துகிறோமா? வசனம் சொல்லுது, நம்மளுடைய வாழ்க்கை சகல மனுஷராலும் வாசிக்கப்படக்கூடிய நிருபமாக இருக்கணும். அதுக்கு நம்மெல்லாம் எடுத்து வாழ போகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு நம்மளும் வடை சுட்டுட்டு வாயால் போயிடவே கூடாது. புரியுதில்ல? இங்கே வந்திருக்க எல்லாரும் அது வாழ்க்கையாக மாறணும்னா, ஆபிரகாமுக்கு பிரச்சனை இருந்துச்சு, மோசேயோ பிறப்பை தடுக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலை இருந்துச்சு. இங்கே வந்திருக்க உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்கிறாரு, நம்ம மேலே இருக்க வெளிச்சத்தை எதுவுமே அணைக்க முடியாது, நம்ம மேலே இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை எதுவுமே மங்க வைக்க முடியாது. ஏன்னா மங்கி எரிகிற திரியை அவர் பிரகாசமாக்குற தேவன், இருளை வெளிச்சமாக்குற தேவன். அதனால உங்களை நெருக்கி நிற்கிற பிரச்சனை, சூழ்நிலை, உங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் எல்லாத்தையும் குப்பையாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் சர்ப்பமாகவும் தேலாவும் மிதிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. புரியுதில்ல? அதெல்லாம் பெருசாக பார்க்குறனால தான் தாண்ட முடியாமல் நின்றுட்டு இருக்கோம்.
இங்கே வந்திருக்க எல்லாரும் பார்த்தும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி, நம்மளுடைய DNA மாறிட்டு வார்த்தையால் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஆவியானவரால் நடத்தப்பட்டிருக்கோம். நம்ம ஆவிக்குரிய மனுஷன் நமக்குள்ள தேவனுடைய ஒரு பகுதியா, தேவனுடைய சிந்தையா இருந்து நம்மளை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஆத்துமா உலகத்தோட இணைக்கப்படலை. நம்ம ஆத்துமா இப்போ யாரோட இணைஞ்சிருக்கு? கிறிஸ்துவோட இணைஞ்ச நம்மளுடைய ஆவியோட நம்ம ஆத்துமா இணைஞ்சிருக்கு. நம்ம சரீரம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கு. நம்மளை மாதிரி விசேஷித்தவங்க கிடையாது. அதனால நீங்களும் நானும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, என் மேலே வாக்கு தத்துவம் இருக்கு, என் மேலே உடன்படிக்கை இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை என் முன்னாடி கீழ்ப்படும், நான் தான் எல்லாத்துக்கும் மேலானவன் சொல்லி கான்ஷியஸில் ஒர்க் பண்ணால் மற்றவங்களை நேசிக்கவும் முடியும், நம்ம வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கவும் முடியும். நான் அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சந்ததியாக இருப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது.